நமச்சிவாய வாழ்க. இன்று நாம் காணக்கூடிய நாயனாருடைய வரலாறு சற்று சிறப்பானது மட்டுமல்ல, எப்படி வாழ வேண்டும் ஒரு மனிதன் என்பதற்கு உதாரணமானது. சேரகுலம் ஆட்சி செய்கின்ற மலைநாட்டிலே திரு அஞ்சைக்களம் என்ற சிவாலயத்திற்கு அருகில் எல்லா சிறப்புகளும் நிறைந்த கொடுங்கோளூர் என்று ஓர் ஊர் உண்டு. அங்கே பெருமாக்கோதையார் என்ற ஒரு அன்பர் வாழ்ந்து வந்தார். உலக இயல்பும் அரசியல் வாழும் நிலை அல்ல என தெரிந்து அவர் தனக்கு உரிமையுடைய அரசு தொழில் புரியாது. அவர் அரச மரபிலே வந்தவர். அந்த செய்யாது சிவன் கலரை உண்மை என்று உணர்ந்து தினம்தோறும் அஞ்சையப்ப திருக்கோயிலை பெருக்கி அழகிட்டு மெழுகி நந்தவனத்திலிருந்து பூ கொணர்ந்து மாலைகள் தொடுத்தும் பிற திருப்பணிகள் செய்தும் வாழ்ந்து வருகிறார். இவ்வாறு இவர் வாழ்ந்து வந்த காலத்திலே சேரகுல மன்னவனாகிய பொறையன் என்பவர் உலக வாழ்க்கை பொய்யென உணர்ந்து சிவன் கடலே மெய்யென்று தவம் செய்ய காட்டிற்கு செல்கிறார். அந்த சமயத்திலே அங்கிருந்த அமைச்சர்கள் ஒன்று கூடி, சேரகுலத்தில் பெண்வழி அரசுரிமை உடைய, அதாவது சேருடைய தாயாதி முறையில் உள்ள பெருமாக்கோதையாரை மன்னவராக்க முடிவு செய்கிறார். அமைச்சர்கள் திருக்கோயிலுக்கு சென்று பெருமாக்கோதையாரை வணங்கி கேட்க, அவர் இன்பம் பிறக்கும் திருத்தொண்டிற்கு இடையூறாக இந்த அரசர் ஆவது வருமோ என நினைத்து நம்பெருமானிடம் அவருடைய பாதம் வணங்கி விண்ணப்பம் செய்கிறார். இறைவன் திருவாக்கால் அரசுரிமை ஏற்று திருத்தொண்டு புரிந்து எல்லா உயிர்களும் பேசக்கூடிய ஒளியை வைத்து அதன் பொருளை அறியும் அறிவுடையவராக விளங்கினார். பெருமான் அருளிலாலே இந்த பெருமாக்கோதையார் எல்லா உயிர்களின் மொழியையும் உணர்ந்தவர் என்பதால் அவருக்கு சிறப்பு பெயராக களரிற்றெறிவார் என்ற பெயர் உண்டானது. அவர் மிக சிறப்பாக இறை தொண்டுகள் செய்து வந்த காலத்திலே ஒரு நாள் அஞ்சையப்பரை வணங்கிய பிறகு யானை மீது ஏறி வலம் வருகிறார். அப்பொழுது வண்ணார் ஒருவர் அவ்வழியே வருகிறார். அவர் உடம்பிலே உவர்மன் ஒட்டி கொண்டு இருக்க சற்று மழை தூறல் விழுந்து ஓரிமண் கரைந்ததால் உடல் வெளுத்த வண்ணம் இருக்கிறது. எங்கும் சிவமாக பார்க்கும் இயல்புடைய சேரமான் என்று நம்முடைய பெருமாக்கோதையார் இவரை சிவனடியார் என்று நினைத்து யானை மீது இறங்கி விரைந்து சென்று வண்ணானை வணங்குகிறார். உடனே வண்ணான் சித்தம் கலங்கி சேரமான் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, நான் அடிவண்ணான், என்னை போய் தாங்கள் வணங்குகிறீர்களே என்று பயத்துடன் கேட்கிறார். அது கேட்ட மன்னன் உடல் முழுதும் திருநீர் பூசியது போன்ற தோற்றம், கங்கை சடையில் தாங்கிய சிறுமானின் அடியாரை நினைவு செய்ததால் உன்னை வணங்கினேன் அஞ்சற்க என்று கூறி செய்கிறார். இவர் தினந்தோறும் சிவபூஜை செய்யும் பொழுது அவருடைய பூஜையிலே ஆனந்த கூத்தர் தன்னுடைய சிலம்பொலி கேட்கும் வண்ணம் செய்கிறார். இவ்வாறு பல நாட்கள் சென்றது. இடையிலே மதுரையில் இருந்த பானபத்திரர் என்ற புலவர் வறுமையில் வாடிய பொழுது சொக்கநாத பெருமான் அவரிடத்து ஒரு ஓலை கொடுத்து அந்த ஓலையை கொண்டு சென்று சேரமானிடம் சேர்ப்பாயாக என்று கனவிலே கூறுகிறார். விடிந்ததும் அந்த
திருமுகத்தை எடுத்துக்கொண்டு சேரமானிடம் சென்று சேர்கிறார் நம்முடைய பாணபத்திரர். சேரமான் கனவிலும் சென்று நம் அன்பன் வருகிறான், அவனுக்கு உரிய செல்வம் கொடுத்து அனுப்பவும் என்று எழுதி அனுப்புகிறார். மதுரையிலே தமிழ்ச்சங்க கட்டடத்திற்கு அருகிலே சேருமான் அருளிய அந்த மதிமொழி புரிசை என தொடங்கும் பாடல் இன்றும் கல்வெட்டில் உள்ளது. அதை கொடுத்ததும் சேரமன்னன் மிக மகிழ்ந்து தன்னுடைய அரசாட்சியையும் அரண்மனையையும் அவரே ஏற்றுக்கொண்டு அரசராக வாழும்படி கூறுகிறார். ஆனால் அவரோ இறைவன் கொடுத்ததை தவிர எனக்கு வேறு எதுவும், இறைவன் குறிப்பிட்டதை என்று வேறு ஒன்றும் வேண்டாம் என்று கூறி மன்னனிடம் மன்றாடி வேண்டுகிறார். நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இன்னைக்கு குருமார்களுக்கெல்லாம் அவ்வளோதான் இல்லை. ஆனால் அந்த பணிவு பாணபத்திரத்தும் சேரமானத்தும் அந்த பணிவு மிக அளப்பரியது. இறைவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு இறைவன் கொடுப்பதை தவிர பிற யார் எதை கொடுத்தாலும் பெறக்கூடாது என்பதற்கு ஒரு பெரிய உதாரணமாக இந்த பாணபத்திரர் இருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு சேருமானுடைய ஆணைப்படி மதுரை வந்து சேர்கிறார். ஒரு நாள் காலையிலே சேரமான் பெருமான் சிவபூஜை முடிக்கிறார். அப்பொழுது வழக்கம் போல கேட்கும் பாதச்சிலம்பொலி கேட்கவில்லை. நம் வழிபாட்டிலே ஏதேனும் இடையூறு நடந்தால், இது போன்ற அற்புத நிகழ்வுகள் தடைபடுமானால் நாம் இறந்து விடுவது நல்லது என்று ஒரு முடிவு செய்திருந்து சேரமான் பெருமான் தன்னுடைய குருவாளை எடுத்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறார். என்ன பிழை செய்தோனே பெருமான் பாத ஓசை காட்டவில்லை என்று தன்னை மாய்த்து கொள்ள முற்படும் பொழுது இறைவனுடைய பாதச்சிலம்போசை மிக வேகமாகவும் அருகிலும் கேட்கிறது. அவ்வோசை கேட்டு உடைவாளை வீசிவிட்டு இறைவன் பாதத்தில் வணங்கிய சேரமான், ஏன் சுவாமி இவ்வாறு காலதாமதம் படுத்தினீர் என்று கேட்கிறார். அப்பொழுது அசரீரியாக தில்லை சிற்றம்பலத்திலே எம் ஆனந்த கூத்தினை வணங்கி வந்தொண்டராகிய சுந்தரர் ஒன்றியவனருடன் எம்மை போற்றி பாடிய திருப்பதியத்தை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆகவே சற்று தாமதமாகிவிட்டது, மன்னிக்கவும் என்கிறார் பெருமாள். உடனே சேரமானுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தரிசிக்கக்கூடிய எண்ணம் உண்டாகிறது. வந்து தில்லையிலே சுந்தரரை தரிசிக்கிறார். அவரோடு தல யாத்திரையாக சென்று தன்னுடைய நாட்டிற்கு அழைத்து செல்கிறார். அங்கிருந்து அவருக்கு பெரும் செல்வம் கொடுத்து அனுப்புகிறார். பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளிலே மீண்டும் அஞ்சேப்பரை வழிபடக்கூடிய எண்ணம் சுந்தரமூர்த்தியாருக்கு வர அவர் திரு அஞ்சைக்களம் வருகிறார். இருவரும் மனமகிழ்ந்து அஞ்சையப்பரை வழிபட்டு கொண்டிருந்த நாளிலே ஒரு நாள் சேருமான் வெள்ளை யானை தந்து சுந்தரரை திருக்கைலாயம் வரும்படி பணிக்கிறார். சுந்தரர் யானை மீது செல்லும் பொழுது சேரமான் பெருமான் சுந்தரரை நினைத்தவாறு யானை தன்னுடைய குதிரை மீது ஏறி யானையை வலம் வந்து அதன் காதிலே நமச்சிவாயே என்ற 5 எழுத்தை ஓத குதிரை விண்ணில் பறந்து யானை மீது செல்லும் சுந்தரரை வலம் வந்து வணங்கி திருக்கைலாயத்தை அடைகிறது. சுந்தரரும் களரிச்செறிவாராகிய சேரமான் பெருமானும் திருக்கைலாயத்தை அடைகிறார்கள். அங்கே திருமூலட்டான வாயிலை அடையும் பொழுது சுந்தரரை மட்டும் உள்ளே செல்ல அனுமதிக்கிறார்கள். சுந்தரர் அவ்வாயிலின் உள் சென்று சேருமானை நேரில் கண்டு கண்ணீர் பெருக வணங்குகிறார். பின் சேரமான் வெளிவாயிலில் நிறுத்தப்பட்டிருப்பதை சேருமானிடம் சுந்தரர் கூறுகிறார். சாமி நந்தியம்பெருமானை அழைத்து
சேரமானை அழைத்து வரும்படி கூற நந்திதேவரும் சேரமான் பெருமானை அழைத்து வந்து பெருமான் முன்பு நிறுத்துகிறார். சேரமானை கண்ட சிவருமான், யாம் அலையாது நீ ஏன் வந்தாய் இங்கே என்று கேட்க, ஐயா சுந்தரருடைய அவரை வலம் வந்து அப்படியே இங்கே வந்தேன் ஐயா என்று கூறுகிறார். உடனே சேரமான் தனது விருப்பத்தை ஏற்கும்படி கூற, இறைவன் என்ன உன்னுடைய விருப்பம் என்று அன்புடன் வினவுகிறார். அப்பொழுது சேரமான் பெருமான், தங்கள் முன்னிலையில் அடியவன் திருவிழா பாட தாங்கள் கேட்டு அருள் புரிய வேண்டும் என்கிறார். அதன்படி சேரமான் திருக்கையிலை உலா பாடுகிறார். இந்த பாடலை சேந்தனார் திருப்பீடவூர் திருக்கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றார். சேரமான் பெருமானை சேருமான் கணநாதராக சிவலோகத்தில் திருத்தொண்டு செய்யும் திருத்தொழில் அமர்த்தி அருள்கின்றார். இந்த திருக்கையிலை உலா என்ற பாடல் திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில், சென்னையிலிருந்து திருச்சிராப்பள்ளி செல்லும் முன் 20 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகானூரில் வளமாக 4 கிலோமீட்டரில் உள்ளது. அவ்வூர் இன்று திருப்பட்டூர் என்று வழங்கப்படுகிறது. ஆக இங்கே நாம் காண வேண்டியது பெருமானின் அன்பை நினைவு கூறுவதை விட அந்த அடியாருடைய தனித்தன்மை. ஒரு இறைவன் திருப்பாட்டு தருகிறார், தன்னுடைய ராஜ்யத்தையே தருகிறார் சேரமான். ஆனால் இறைவன் கொடுத்ததே போதும், இறைவன் எனக்கு எழுதியதை மட்டும் கொடுங்கள், வேறு வேண்டாம் என்கின்றார் நம்முடைய பாணபத்திரர். அத்தந்தைய பண்போடு இறைவன் நாம் கொடுத்ததை வைத்து கொண்டு நிறைவாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதோடு, உங்களுடைய மனதிற்குள் பெருமான் அனுமதி இல்லாமல் எங்கும் செல்ல முடியாது, சென்றாலும் வாயிலிலே நிற்க வேண்டியதுதான் என்பதே இந்த சேரமானின் இறுதி காட்சி. பிறகு சுந்தரருடைய பரிந்துரையில் உள்ளே அழைத்து செல்கிறார். அதுவே ஆகிய அன்பின் உறவுகளே, இறைவனை வழிபடும் பொழுது நீங்கள் மெய்யன்போடு வழிபட்டால் இறைவனுடைய திருவருளை பெறலாம். ஏனெனில் நம்முடைய நாயன்மார்களுடைய 63 வரலாற்றிலே சில வரலாறு தவிர மீதியெல்லாம் நம் போன்ற ஒரு சாதாரண வாழ்க்கையிலே கொள்கை மாறாது பணி செய்து வாழ்ந்த அடியார்களை பற்றியதாகவே இருக்கிறது. ஆகவே இந்த சுருங்கிய விளக்கம். அடுத்ததாக கூற்றுவ நாயனார் என்ற ஒருவர் களந்தை என்ற ஊரில் சிற்றரசராக வாழ்ந்த கூற்றுவர் என்ற ஒரு அரசர் இருந்தார். இவர் சிறுவான் மீதும் அடியார்கள் மீதும் மிகுந்த அன்புடன் இருந்தவர். அதன் பயனாக சிவன் அருள் அவருக்கு மிக அதிகமாக இருந்தது. எனவே மாமன்னர்களும் இவருடைய வீரத்திற்கு முன் அஞ்சி கீழ்ப்படிந்தனர். யானை, குதிரை, தேர், காலாட்படை கொண்டு தும்பை மலர்களை சூடிக்கொண்டு போரிட்டு வல்ல அரசர்களையும் பெரிய அரசர் சக்கரவர்த்திகளையும் என்று வாகை சூடியவர் நம்முடைய கூற்றுவர். கூற்றுவர் தனக்கு முடிசூட்டிக் கொள்ள தில்லைவாழ் அந்தணர்களை அணுகி கேட்க, அவர் சோழ மன்னர்களுக்கு மட்டுமே முடிசூட்டுவோம் என்று கூறினார்கள். பின் கூற்றுவர்க்கு அஞ்சி சில அந்தணர்களை மட்டும் தில்லை கூத்த பெருமானுக்கு தினபூசி செய்ய விடுத்து ஏனைய அனைவரும் சேரநாடு சென்று சேர்கிறார்கள். இதனால் மனம் தளர்ந்த கூற்றுவர் தில்லை பெருமானின் திருவடியை நினைந்து, இறைவா உமது பாத மலர் அடியவனின் தலைமீது முடியாக சூட்டப்பட வேண்டும் என்று வேண்டுகிறார். அன்று இரவு கூற்றுவர் உறங்கும் பொழுது பெருமான் கனவில் தோன்றி தன்னுடைய திருவடியை கூற்றுவரின் தலைமீது வைத்து முடிசூற்றினார்.
கனவிலிருந்து விழித்திருந்த கூற்றுவர் இறைவனின் அருட்செயலை வியந்து அனைவரும் போற்றும் வண்ணம் ஆட்சி செய்து சிவாலயங்கள் அனைத்திலும் சிறப்பான பூஜைகள் நடைபெற தவறாது ஆவண செய்து இறைவனுடைய திருவடியை அடைந்தார். இந்த கலந்தை என்ற ஊர் களப்பால் இன்று தற்போது வழங்கப்படுகிறது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து சற்று தொலைவிலே உள்ளது. ஆகிய நண்பர்களே, இறைவன் நீங்கள் உண்மையான அன்போடு வேண்டினால் தன் திருவடியை கனவில் உங்கள் தலைமேல் பதிக்கும் புண்ணியம் உண்டாகும் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு சான்று. இறைவனுடைய திருவடி தலைமேல் வைத்தது இணையா திருவடியின் தலைமேல் வைத்தடுமே என்று நம்முடைய மணிவாசகம் பேசும். பிறகு திருநாவுக்கரசருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் அடுத்து கூற்றுவ நாயனாருக்கே திருவடி தாங்கும் பெயர் கிடைத்தது என்று கூறி திருவருள் உண்டாக வாழ்த்தி விடுகிறோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.